In random experiment, the set of all outcomes are known, but a exact outcome is not known. இப்போ ஒரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்னா தொடர்ச்சியாக ஒரு செயலை செய்கிறது, தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு செயலில் ஒரு டெஸ்ட்டில் நமக்கு என்ன அவுட்கம்ஸ் வரும் அப்படிங்கிறது, எக்ஸாக்டாக என்ன அவுட்கம்ஸ் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் என்னென்ன அவுட்கம்ஸ் இருக்குங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியும். உதாரணமாக ஒரு டைன்னு எடுத்துட்டோம்னா, டையில் வந்து 6 ஃபேஸ் தான் இருக்குது. இந்த 6 ஃபேஸில் ஏதோ ஒரு ஃபேஸ் வருங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் எக்ஸாக்டாக நம்பர் 2 தான் வரும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அதை இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அது செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். த செட் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் இஸ் கால்டு சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ், அப்போ ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் தான் நமக்கு என்னது இந்த இடத்துல சாம்பிள் ஸ்பேஸ். அப்போது ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல ஒரு காயின் எடுத்துட்டோம்னா, காயினுக்கு 2 ஃபேஸ் தான் இருக்குது. ஒன்று ஹெட்டு, ஒன்று டெயில். இந்த 2ல் ஏதோ ஒன்று தான் வரும். இது 2ல் ஏதோ ஒன்று கிடைக்கும் நம்மளுக்கு. அப்போது ஒன்றா ஹெட்டு வரலாம் அல்லது டெயில் வந்து நமக்கு கிடைக்கலாம். இதுதான் பாசிபிள் அவுட்கம்ஸ். இதை தாண்டி ஹெட்டு டெயில் அப்படின்னு சொல்லி 2 சேர்த்து வருமா? வராது. அப்போது எது பாசிபிள்? ஹெட்டு வரலாம், அடுத்தது டெயில் வரலாம். இந்த மாதிரி பாசிபிள் அவுட்கம்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது தேர்ட் பாயிண்ட், ஏ B are said to be mutually exclusive events if A intersection B equal to null set. அது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, ஈவெண்ட் எப்போ நம்ம சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஏக்கும் பிக்கும் காமன் எதுவுமே இல்லை, காமன் வேல்யூ எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா அது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் தி ஈவெண்ட்டு E இஸ், இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் தி ஈவெண்ட் ஈங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்னா, P of E equal to N of E divided by N of S அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஷூர் ஈவெண்ட் வேல்யூ வந்து 1. the probability of impossible event the value வந்து நமக்கு 0. அதில் பாருங்கள், லிமிட்டேஷன் தந்திருக்காங்க. 0 less than or equal P of E less than or equal to 1. அதாவது ப்ராபபிலிட்டி வேல்யூ நமக்கு 0 and 1, 0 வரலாம், 1 வரலாம். இந்த பிட்வீன் த வேல்யூஸ் வரலாம். அதாவது நெகட்டிவ் வேல்யூ வராது, 1 விட அதிகமான வேல்யூ வராது. அடுத்தது P of E bar அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1 minus P of E. அடுத்தது பாருங்கள், if A and B are mutually exclusive events அப்படிங்கும்போது ஃபார்முலா அடிஷன் தியரம் ஃபார்முலா எப்படி இருக்குன்னா, P of A union B equal P of A plus P of B. ஏன்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா இன்டர்செக்ஷன் வந்து 0, அதனால் இன்டர்செக்ஷன் வராது. அடுத்தது P of A intersection B bar equal to the P of probability of only A na P of A minus P of A intersection B. அதுமாதிரி அதில் செகண்ட் டிவிஷன் probability of A bar intersection B equal probability of only Bங்கிறது P of B minus P of A intersection B. அடுத்தது அடிஷன் தியரமான் ப்ராபபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா, P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. அடுத்தது இந்த 3 ஈவெண்ட்ஸ் ABC வந்துச்சுன்னா அது அடிஷன் தியரமில் எழுதும்போது P of A union B union C equal P of A plus P of B plus P of C minus P of A intersection B minus P of B intersection C minus P of C intersection A plus P of A intersection B intersection C. The example 8.27. If P of A equal to 0.37, P of B equal to 0.42, P of A intersection B equal to 0.09, then find P of A union B. இது வந்து அடிஷன் தியரமான் ப்ராபபிலிட்டி. இந்த தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம எழுத போகிறோம். இப்போ இது ஃபார்மில் எழுத போகிறோம். P of A union B equal to P of A plus the P of B minus P of A intersection B. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். P of A வந்து 0.37, P of B 0.42 minus A intersection B 0.09. அப்போது இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா ஒரு 9 7, அப்போ 0.79 வருது. அப்போது இங்கே மைனஸு 0.09, அப்போ இந்த இதில் என்ன வரணும் 0.70 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்குது. எக்ஸாம்பிள் 8.28.
What is the probability of drawing either a king or a queen in a single draw from a well-shuffled pack of 52 cards? இப்போ total number of cards in a pack. Total number of cards in a pack equal to 52. இதை வந்து n of sன்னு எடுத்துக்கலாம். இப்போ n of s equal to the 52. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கிங்கு எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். அப்போ கிங்குங்கிறது 4 கிங்ஸ் இருக்குது. அப்போ கிங்குங்கிறது n of கிங்கு ஈக்குவல் டு 4. அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் த கிங்கு ஈக்குவல் டு n of கிங்கு டிவைடட் பை n of s அப்படின்னு போடும்போது 4 டிவைடட் பை த 52 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்யூன் சொல்லியிருக்கான். அப்போ க்யூன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த க்யூன் பார்க்கும்போது n of q ஈக்குவல் டு க்யூன் எத்தனைக்கு ஒரு பேக்கில்னா 4 இருக்கும். அப்போது p of க்யூன் ஈக்குவல் டு இந்த n of க்யூனு டிவைடட் பை n of s அப்படின்னு எழுதுவோம். இப்போது 4 டிவைடட் பை த 52. இப்போது கிங்குக்கும் க்யூனுக்கும் காமன் எதுவும் கிடையாது. அப்போது அந்த அடிஷன் திறமா ப்ராபபிலிட்டியில் இந்த இன்டர்செக்ஷன் பார்ட் வந்து 0. அப்போது இது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்போது இதில் வந்து அந்த பி ஆஃப் கே ப்ளஸ்ஸு பி ஆஃப் க்யூ மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அப்போது இந்த இடத்துல பி ஆஃப் கே யூனியன் க்யூ ஈக்குவல் டு பி ஆஃப் கே ப்ளஸ்ஸு பி ஆஃப் க்யூ அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஏன்னா இது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இன்டர்செக்ஷன் வராது. ஏன்னா கிங்குங்கிறது வேறு க்யூனுங்கிறது வேறு. கிங்குக்கும் க்யூனுக்கும் காமன் கார்ட்ஸும் வராது. அதனால் இன்டர்செக்ஷன் பார்ட் வந்து 0 ஆயிரும். இன்டர்செக்ஷன் பார்ட் 0ன்னு வந்துச்சுன்னா அது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது இது 4/52 ப்ளஸ்ஸு 4/52. அப்போது 8 டிவைட் பை த 52ன்னு வரும். இதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 2 டைம். இதை 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 13. அப்போது 2/13. Example 8.29. 2 dice are rolled together. Find the probability of getting a doublet or sum of faces as 4. இப்போ 2 dice are rolled. அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 1,1, 1,2, 1,3, 1,4, 1,5, 1,6. அப்போ 2,1, 2,2, 2,3, 2,4, 2,5, 2,6, 3,1, 3,2, 3,3, 3,4, 3,5, 3,6, 4,1, 4,2, 4,3, 4,4, 4,5, 4,6, 5,1, 5,2, 5,3, 5,4, 5,5, 5,6. அப்போ 6,1, 6,2, 6,3, 6,4, 6,5, 6,6. அப்போ இந்த இடத்துல n of s உடைய வேல்யூ நமக்கு 36. இப்போ என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா டபுளட் ஆர் சம் ஆஃப் த ஃபேஸஸ் ஆர் 4 அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ முதல் டபுளட் கண்டுபிடிப்போம். டபுளட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 ஒரே நம்பராக வருது. அப்போது ஏன்னு எடுத்துட்டோம்னா 1,1ங்கிறது ஒரு டபுளட், 2,2ங்கிறது ஒரு டபுளட், 3,3ங்கிறது ஒரு டபுளட், 4,4ங்கிறது ஒரு டபுளட், 5,5ங்கிறது ஒரு டபுளட், 6,6ங்கிறது ஒரு டபுளட். அப்போது n of a ஈக்குவல் டு 6. அப்போது p of a ஈக்குவல் டு the n of a டிவைடட் பை n of sன்னு எழுதுவோம். அப்போது 6 டிவைடட் பை 36 அப்படின்னு வரும். இதை ஸ்ட்ரைக் பண்ணோம்னா ஃபார்முலர் அப்ளை பண்ணும்போது அப்புறம் எல்சிஎம் எடுக்க வேண்டியதாக போயிடும். இதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது என்ன சொல்லியிருக்கான், the sum of faces as 4. sum as 4 அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போது 4 வரணும். அப்போது சம் வந்து 4 வரதுக்கான பாசிபிலிட்டி என்னன்னு பார்க்குறோம். சம் 4 வரதுக்கான பாசிபிலிட்டி 1,3, அடுத்தது 2,2, அடுத்தது 3,1. இதை தாண்டி வேறு பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு இல்லை.
அப்போது n of b equal to 3. அப்போது p of b equal to the n of b divided by n of s equal 3 divided by the 36. இதை அப்படி வச்சுக்கலாம். அடுத்தது இது ஏக்கும் பிக்கும் காமன் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏக்கும் பிக்கும் காமன் அப்படின்னு சொல்லி பார்த்தா 2,2 மட்டும் வருது. அப்போது இந்த இடத்துல ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு பார்க்கும்போது 2,2 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அப்போது n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு போடும்போது ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது. அப்போது பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை n ஆஃப் எஸ்ன்னு எழுதுவோம். அப்போது 1 டிவைடட் பை 36 அப்படின்னு கிடைக்குது. அப்போது பி ஆஃப் ஏ யூனியன் பி ஃபார்முலா என்ன? பி ஆஃப் ஏ ப்ளஸ்ஸு பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிறது ஃபார்முலா. பி ஆஃப் ஏ எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6/36. அது பி ஆஃப் பி வேல்யூ 3 டிவைடட் பை 36. பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி 1 டிவைடட் பை 36. அப்போ இது எவ்வளோ பார்த்தா நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா 6 3 9 9 மைனஸ் 1 8 வரும். காமன் டினாமினேட்டர் எடுத்தோம்னா 36 அப்படின்னு கிடைக்கும். இதை வந்து 4 ஆல் டிவைட் பண்ணால் 2 4s are 8, 9 4s are 36. அப்போ 2/9. The example 8.30. If A and B are two events such that P of A equal 1/4, P of B equal 1/2 and P of A and B equal 1/8. Find first division P of A or B. Second division P of not A and not B. இப்போ ஃபஸ்ட்டு டிவிஷன் பார்த்தீங்கன்னா P of probability of A or B. ஆர் வந்தாவே இந்த ப்ராபபிலிட்டி அடிஷன், அது அடிஷன் திறமான் ப்ராபபிலிட்டின்னு அர்த்தம். ஆர் வந்தாவே அடிஷன் திறமான் ப்ராபபிலிட்டி. இது எப்படி எழுதணும்னா பி ஆஃப் ஏ யூனியன் பி அப்படின்னு எழுதலாம். அப்போது பி ஆஃப் ஏ யூனியன் பி ஃபார்முலா பி ஆஃப் ஏ ப்ளஸ்ஸு பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிறது ஃபார்முலா. இதில் அப்ளை பண்ணும்போது பி ஆஃப் ஏ 1/4, பி ஆஃப் பி வந்து 1/2, அடுத்தது மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வேல்யூ 1/8. அப்போ எல்சிஎம் எடுக்கும்போது 8ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 4 2ஆல் மல்டி பண்ணால் 8 கிடைக்கும். மேலேயும் 2ஆல் மல்டி பண்ணால் 2ன்னு வரும். 2 4ஆல் மல்டி பண்ணால் 8 வரும். மேலேயும் 4ஆல் மல்டி பண்ணால் ஒரு 4. அப்போ -1. அப்போது 6 -1 அப்போ 5. அப்போ இந்த இதில் 5/8 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அடுத்தது இதுலேயே செகண்ட் டிவிஷன் பார்த்திங்கன்னா பி நாட்டு ஏ அண்டு நாட்டு பி அப்படின்னு தந்திருக்காங்க. இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஆஃப் நாட் ஏனா ஏ பார்னு அர்த்தம், அண்டு வந்தால் இன்டர்செக்ஷன், நாட்டு பினா பி பார்னு அர்த்தம். இதில் நம்ம டிமார்கன் லாஸ் நம்ம வந்து பார்க்கும்போது செட் லாங்குவேஜில் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி பார், அதுக்கு என்னென்னு பார்த்தோன்னா ஏ யூனியன் பி ஹோல் பார் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அப்போ இது எப்படி எதுனா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி ஹோல் பாருக்கு அது ஈக்குவல். அப்போது பி ஆஃப் ஏ யூனியன் பி ஹோல் பார் அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்? இந்த பி ஆஃப் ஏ யூனியன் பி ஹோல் பாருங்கிறது எப்படி எழுதலாம்னா 1 மைனஸ் பி ஆஃப் ஏ யூனியன் பி அப்படின்னு சொல்லி எழுதலாம். அப்போது 1 மைனஸ் பி ஆஃப் ஏ யூனியன் பி வேல்யூ 5/8 அப்போ கண்டுபிடிச்சி வச்சுக்கோம். இது கிராஸ் மல்டி பண்ணால் 8 மைனஸ் 5 டிவைட் பை 8ன்னு வரும். அப்போது 3/8. Example 8.31. A card is drawn from a pack of 52 cards. Find the probability of getting a king or heart or a red card. இப்போ total number of cards வந்து n of s equal to 52. Total cards வந்து 52. இப்போது என்ன கேட்டிருக்காங்க, கிங்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த கிங்குங்கிறது நம்பர் ஆஃப் கிங் கார்டு எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தா இதில் 4 டிவிஷன் இருக்கிறதுனால 4 கிங் இருக்கும். அப்போது என் ஆஃப் கிங்கு வந்து 4 இருக்கும். ஹார்ட்டுங்கிறது அது தனி டிவிஷனு. ஹார்ட்டில் வந்து மொத்தமாக 13 கார்ட்ஸ் இருக்கும். அப்போ என் ஆஃப் ஹார்ட்டு ஈக்குவல் டு த 13 கார்ட்ஸ் அதில் வரும் நம்மளுக்கு. அடுத்தது ரெட் கார்டு அப்படின்னு சொல்லியிருக்கான். ரெட்டு கார்ட்ஸ். அப்போ ரெட் கார்ட்ஸுங்கும் போது ரெட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் இருக்கும், ரெண்டாவது ஹார்ட் இருக்கும். அப்போ ரெண்டும் சேர்த்துனா நமக்கு டோட்டலாக
இந்த 26 கார்ட்ஸ் வரும். ரெட் கார்டுக்கு வந்து டோட்டலாக 26 கார்ட்ஸ். அப்போ இந்த இடத்துல 26 அப்படின்னு சொல்லலாம். அப்போ டைமண்டுக்கும் ஹார்ட்டுக்கும் ரெண்டையும் சேர்த்துனா நம்ம 26 கார்ட்ஸ் நம்மளுக்கு வரும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ கிங் ஆர் ஹார்ட் ஆர் ஏ ரெட் கார்டு. இதில் 3 இது வருதா. அப்போ இந்த இடத்துல ஃபார்முலா எப்படி எழுதும் பார்த்தோன்னா, பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ. ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி equal to the P of A plus P of B plus P of C அடுத்தது minus P of A intersection B minus P of B intersection C minus P of C intersection A plus P of A intersection B intersection C அப்படிங்கிறது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நாம் இந்த சம் வந்து போட போகிறோம். அப்போ இதுக்கு தேவையானதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டே வர போகிறோம். சரி, இப்போ வந்து பி ஆஃப் ஏன்னா என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம கிங்குன்னு எடுத்துக்கலாமே. அப்போ பி ஆஃப் கிங்குன்னு எடுத்துக்கலாம். அந்த இடத்துல பி ஆஃப் கேன்னு எடுத்துக்கலாம். பி ஆஃப் கே ஈக்குவல் டு த என் ஆஃப் கே டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ன்னு வரும். ஈக்குவல் டு என் ஆஃப் கேங்கிறது எவ்வளோன்னா 4 டிவைட் பை த 52. இது அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது பிங்கிறது ஹார்ட்டுங்கிறது பி ஆஃப் ஹெச் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது என் ஆஃப் ஹெச் டிவைடட் பை என் ஆஃப் எஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். என் ஆஃப் ஹெச்ங்கிறது 13 டிவைட் பை த 52 எழுதியாச்சு. அடுத்தது ரெட் கார்ட்ஸ். த ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் கார்ட்ஸ் ஈக்குவல் டு த என் ஆஃப் ஆர் டிவைடட் பை என் ஆஃப் எஸ் அப்படின்னு எழுதுவோம். அப்போ இந்த இடத்துல 26 டிவைடட் பை த 52. அது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியா. ஏங்கிறது இந்த கேன்னு எடுத்துக்கோம். அப்போ கிங்கு இன்டர்செக்ஷன் ஹெச்சுங்கிறது என்னது, அந்த இது ஹார்ட்டு. அப்போது கிங்குக்கும் ஹார்ட்டுக்கும் இன்டர்செக்ஷன் பண்ணுறோம். கிங்கு ஹார்ட்டு. கிங்குங்கிறது 4 கிங்கு இருக்கும், ஹார்ட்டில் ஒரே ஒரு கிங்கு இருக்கும். அப்போ ரெண்டுக்கு காமனாக ஒன்றே தான் வர முடியும். அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா என் ஆஃப் கே இன்டர்செக்ஷன் ஹெச் ஈக்குவல் டு 1 வரும். இந்த பி ஆஃப் கே இன்டர்செக்ஷன் ஹெச் ஈக்குவல் டு என் ஆஃப் கே இன்டர்செக்ஷன் ஹெச் டிவைடட் பை என் ஆஃப் எஸ் அப்படின்னு எழுதும்போது இந்த இடத்துல நமக்கு 1 டிவைடட் பை 52 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பி இன்டர்செக்ஷன் சியா. அது வந்து என் ஆஃப் இந்த இடத்துல ஹார்ட்டு இன்டர்செக்ஷன் ரெட்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஹார்ட்டு இன்டர்செக்ஷன் ரெட்டு. இப்போ ஹார்ட்டுங்கிறது ரெட் கலரில் இருக்குது. ரெட் கார்டுங்கிறது 2 கார்டு இருக்கும். ஒன்று டைமண்டு, இன்னொன்று ஹார்ட்டு. அப்போ இதில் டோட்டலாக வந்து 26 கார்டு இருக்கும் ரெட் கலரில். ஹார்ட்டில் வந்து 13 கார்ட்ஸ் இருக்கும். அப்போ இதில் ஹார்ட்டில் 13 கார்டு, ரெட் கலரில் 26 கார்டு. அப்போ ரெண்டுக்கு காமன் என்னன்னு பார்த்தா 13. அப்போ இந்த 13 வரும். அப்போ பி ஆஃப் ஹார்ட்டு இன்டர்செக்ஷன் ரெட்டு அப்படின்னு போடும்போது என் ஆஃப் ஹார்ட் இன்டர்செக்ஷன் ரெட்டு டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ன்னு எழுதுவோம். அப்போது 13 டிவைடட் பை த 52 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு சி இன்டர்செக்ஷன் ஏ ஃபார்முலா. அப்போ சிங்கிறது இந்த இடத்துல ரெட் கார்டு. அப்போது என் ஆஃப் ரெட் கார்டு இன்டர்செக்ஷன் ஏங்கிறது கிங்கு. அப்போ ஈக்குவல் டு ரெட் கார்டில் வந்து டோட்டலாக 26 கார்டு இருக்கும். கிங்குங்கிறது 4 கிங்கு இருக்கும். அப்போ ரெட்டில் வந்து கண்டிப்பாக 2 கிங்கு இருக்கும். அப்போ இந்த இடத்துல 2 வரும். ரெட்டில் வந்து 2 கிங்கு இருக்கும், இதில் 4 கிங்கு இருக்குது. ரெண்டுக்கு காமனாக பார்க்கும்போது 2 கிங்கு வந்துடும். அப்போது பி ஆஃப் இந்த இடத்துல ரெட்டு இன்டர்செக்ஷன் கிங்கு ஈக்குவல் டு என் ஆஃப் ரெட்டு இன்டர்செக்ஷன் கிங்கு டிவைடட் பை என் ஆஃப் எஸ் அப்படின்னு எழுதுவோம். ஈக்குவல் டு 2 டிவைடட் பை த 52 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்குது. அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. அப்போ 3மே கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த இடத்துல என் ஆஃப் ஏக்கு பதிலாக இங்கே கே கிங்கு இன்டர்செக்ஷன், அடுத்தது ஹார்ட்டு இன்டர்செக்ஷன், அடுத்தது ரெட் கார்டு இன்டர்செக்ஷன். இப்போது கிங்குங்கிறது கிங்கு 4 கிங்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் வந்து ஒரே ஒரு கிங்கு தான் இருக்கும். ரெட்டில் வந்து 2 கிங்கு இருக்கும். அப்போ காமனாக பார்க்கும்போது இதில் ஒரு கிங் இருக்குன்னா 1 தான் வரும். அப்போ 1 அப்படின்னு எழுதுவோம் நம்ம 1. அப்போ பி ஆஃப் கிங்கு இன்டர்செக்ஷன் ஹார்ட்டு இன்டர்செக்ஷன் ரெட்டு கார்டு ஈக்குவல் டு the n of king intersection heart intersection red divided by n of s அப்படின்னு எழுதுவோம். அப்போது ஈக்குவல் டு இந்த இடத்துல 1 டிவைடட் பை த 52 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இது எல்லாத்தையும் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது பண்ணால் பி ஆஃப் கே யூனியன் ஹெச் யூனியன் ஆர் ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா பி ஆஃப்
P of K plus P of H plus P of R minus அடுத்தது P of K intersection H அடுத்தது minus P of H intersection R அடுத்தது minus P of R intersection K அடுத்தது plus இந்த P of K intersection H intersection R அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்குது. இந்த P of K வேல்யூ வந்து 4/52. அந்தந்த பிளேஸில் அந்தந்த வேல்யூ அப்ளை பண்ணுவோம். 4 அப்போது 13 டிவைட் பை 52 ப்ளஸ் 26 டிவைட் பை த 52 அடுத்தது 1/52 மைனஸ் 1/52 மைனஸ் 13/52 அடுத்தது மைனஸ் 2/52 2 டிவைட் பை 52 அடுத்தது ப்ளஸ்ஸு 1 டிவைட் பை த 52. இப்போது ப்ளஸில் இருக்க வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த 17 43 17 வருது 17 அப்போ 43 வரும் 43 அப்போது 44 அப்போது 44 டிவைட் பை த 52 மைனஸ் நெகட்டிவில் பார்த்திங்கன்னா ஒரு 3 அப்போ 16 மைனஸ் 16 டிவைட் பை த 52 அப்படின்னு கிடைக்குது. அப்போ இது மைனஸ் பண்ணும்போது இந்த 28 டிவைட் பை த 52 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது 4ஆல் டிவைட் பண்ணால் 7 4 இது வந்து 13 4s. அப்போ இதை நமக்கு ஆன்சர் 7/13. Example 8.32. In a class of 50 students, 28 opted for NCC, 30 opted for NSS and 18 opted both NCC and NSS. One of the students is selected at random. Find the probability that first division, the student opted for NCC but not NSS. The student opted for NSS but not NCC. The student opted for exactly one of them. இப்போ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸு இது வந்து n of sன்னு எடுத்துக்கலாம். n of s ஈக்குவல் டு 50 அந்த 15 எடுத்துக்கலாம். அப்போ என்சிசி அப்படின்னு பார்த்தோன்னா என்சிசியில் எத்தனை பேர் அப்படின்னா n of a ஈக்குவல் டு 28. என்எஸ்எஸ்ங்கிறது n of bன்னு எடுத்துக்கலாம். n of bங்கிறது இந்த 30. ரெண்டுலேயுமே இருக்கவங்க என்சிசி அண்டு என்எஸ்எஸ் இதை எழுதும்போது n of a இன்டர்செக்ஷன் பி அண்டுன்னு வந்தாவே இன்டர்செக்ஷன் a இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 18 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். சரி, இதில் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிட்டோம்னா த பி ஆஃப் ஏ வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஃபார்மில் வந்து n of a டிவைடட் பை n of s. அப்போது இந்த இதில் 28 டிவைடட் பை த 50. அதேமாதிரி பி ஆஃப் பி ஈக்குவல் டு த n of b divided by n of s. அப்போ இந்த இடத்துல 30 divided by the 50. Next n of a intersection b equal n of a p of a intersection b equal n of a intersection b divided by n of s எழுதுவோம். காமனாக இருக்கிறது பார்த்தா 18. அப்போது 18 divided by the 50 அப்படின்னு வரும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு டிவிஷன் என்ன கேட்டுக்காங்க பார்த்தீங்கன்னா என்சிசி பட் நாட் என்எஸ்எஸ், என்சிசி பட்டு நாட்டு என்எஸ்எஸ் அப்படின்னு வரும். அப்போ என்சிசி பட் நாட் என்எஸ்எஸ்னால் என்சிசியிலிருந்து காமனாக இருக்கக்கூடிய வேல்யூவை மைனஸ் பண்ணணும். அப்போது இந்த இடத்துல என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஏ என்சிசிலேருந்து மைனஸ் காமன் வேல்யூ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியை மைனஸ் பண்ணணும். அப்போது பி ஆஃப் ஏ வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 28 டிவைட் பை 50 மைனஸ் 18 டிவைட் பை த 50 அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ வருது. அப்போ இங்கே என்ன வரும் பார்த்திங்கன்னா இந்த 10 டிவைட் பை த 15 வரும் ஈக்குவல் டு த 1/5 அப்படின்னு சொல்லி வேல்யூ வருது. அடுத்தது செகண்டு டிவிஷன் இதுலேயே பார்த்திங்கன்னா என்எஸ்எஸ் பட் நாட் என்சிசி, என்எஸ்எஸ் பட்டு நாட்டு என்சிசி. அப்போது என்எஸ்எஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என் ஆஃப் பி, பி ஆஃப் பிங்கிறது தான் என்சிசி என்எஸ்எஸ், பிங்கிறது என்எஸ்எஸ், அதை பி ஆஃப் பின்னு எடுத்துக்கிறோம். பட் நாட் என்சிசி அப்படின்னா அதை காமன் வேல்யூ மைனஸ் பண்ணுறோம். பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்போ பி ஆஃப் பி வேல்யூ 30 டிவைட் பை த 50 மைனஸ்
காமன் வேல்யூ 18/50. அப்போ நமக்கு இந்த இடத்துல 12/50 அப்படின்னு கிடைக்கும். அப்போது இதை நம்ம சிம்பிளை பண்ணோம்னா 6/25 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம் 6/25 அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது இதுலேயே தேர்ட் டிவிஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 1ங்கிறோம். இப்போ எக்ஸாக்ட்லி 1னா இந்த என்சிசி பட் நாட் என்எஸ்எஸ், அப்போ என்எஸ்எஸ் பட் நாட் என்சிசி, அது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அதாவது இந்த பி ஆஃப் ஏ மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, அடுத்தது ப்ளஸ்ஸு பி ஆஃப் பி மைனஸு பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணாவே நமக்கு வேல்யூ கிடைக்கும். இப்போ 1/5, அப்போது 1/5 ப்ளஸ்ஸு 6/25 எழுதுவோம். அப்போ எல்சிஎம் எடுத்தா 25, இதை 5ஆல் மல்டி பண்ணால் 25, மேலேயும் 5ஆல் மல்டி பண்ணுவோம். அப்போ 5 + 6, அப்போ 11/25. Example 8.33. A and B are two candidates seeking admission to IIT. The probability that A getting selected is 0.5 and the probability that both A and B getting selected 0.3. Prove that the probability of B being selected is at most 0.8. இதில் P of A, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து எவ்வளோ தந்துருக்கான், 0.5 தந்துருக்கான். P of A அண்டு B, அதாவது A இன்டர்செக்ஷன் B வந்து இந்த இடத்துல 0.3 அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. அடுத்தது P of A யூனியன் B வேல்யூ கண்டுபிடிக்கணும். P of A யூனியன் B, இதனோட வேல்யூ எப்படி இருக்குன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1. P of A ப்ராபபிலிட்டி வேல்யூ எப்போவுமே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 அதாக தான் இருக்கும். அப்போது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1ங்கும் போது நம்ம என்ன செய்யலாம், ஃபார்முலா இந்த மாதிரி வச்சுக்கிறோம். இதில் P of A யூனியன் பிக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த P of A ப்ளஸ்ஸு P of B மைனஸ் P of A இன்டர்செக்ஷன் B இது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எழுதுகிறோம். P of Aக்கு வந்து 0.5, P of B வந்து நமக்கு தெரியாது. அடுத்தது மைனஸ் P of A இன்டர்செக்ஷன் B அப்படிங்கிறது இந்த இடத்துல 0.3 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1. அப்போ 0.5லேருந்து 0.3 வந்து நம்ம என்ன செய்கிறோம், மைனஸ் பண்ணோம்னா 0.2 வரும். ப்ளஸ்ஸு P of B லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1. அப்போது இந்த 0.2 நம்ம ரைட் சைடில் கொண்டு வரோம். அப்போது P of B லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 மைனஸ் 0.2. அப்போது P of B லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு நமக்கு 0.8 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. அப்போது இந்த இடத்துல அட்மோஸ்ட் வந்து 0.8. the probability of B getting selected is at most 0.8. அதாவது 0.8 வரைக்கும் அது செலக்ட் ஆக முடியும். Thank you for watching. Please subscribe, like, share, comment and click on the bell button.